அதே போல நிதி பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு 2014 2021 வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2016 2017 2020-21 வரை இன்றைக்கு 1,33,590 கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு. அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-22 முதல் 25-26 இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு 2,32,773 கோடி. இதுல பாத்தீங்கன்னா 99,000 கோடி கூடுதலா வந்திருக்கு. மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது. அதே போல மத்திய திட்ட நிதி அதிமுக ஆட்சியில 5 ஆண்டு 2014 வரை 1,18,240. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,42,490. அதுலயும் சுமார் 25,000 கோடி அதிமுக ஆட்சி விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 5 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 2,51,815 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 3,75,272 கோடி. வரி பகிர்வும் அதிகம், கடனும் அதிகமாகறீங்க, திட்டமும் ஒண்ணும் இல்லை. இதை கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி அழுப்ப பாக்குறாங்க. ஏன்னா இந்த திமுக ஆட்சியில பர்சன்டேஜ் வாங்குறதுல இன்றைக்கு கைதேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் 73 ஆண்டு காலம். 2021 வரை இன்றைக்கு 5,18,000 கோடி. அதுல அம்மாவளி தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடன் 1,14,000 கோடி. அப்ப பார்க்கும்போது அதிமுக கடன் 4,10,000 கோடி தான் கருதுகிறேன். ஆக இந்த விவரத்தை சொன்னா உடனே நிதியமைச்சர் சொல்றார், நீங்க வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்க வாங்கின கடனுக்கு இல்ல, நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்துதான் அந்த வட்டி இருக்குது. அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். பல்வேறு பாலங்கள், அது மட்டும் இல்ல கல்லூரிகள், நல்லா தெரியும், தடுப்பணைகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட மூலதன செலவு அதிகம். ஆனா திமுக ஆட்சியில வருவாய் செலவு கூடி இருக்குது. மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும். அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர் குழு அமைக்கப்படும். நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது அதிகமா இருக்கு. 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்துல, மொத்தமா 73 ஆண்டு காலத்துல 5,18,000 கோடி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்துல 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார். பாஸ்கான் நிறுவனத்தை பற்றி சொன்னார். பாஸ்கான் நிறுவனம் வந்து தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அறிவிச்சார். ஆனா பாஸ்கான் தலைமை நிறுவனம் வந்து அப்படி 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது. அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார், பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது, அதுல ஒரு நிறுவனம் தான் இந்த 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்றார். அப்படி என்றால் பாஸ்கான்ல துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையா சொல்லுங்க. எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஊடகம் பத்திரிகைகள் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாமே வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் பொய் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது. வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளத்தாள் எடுத்து காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒண்ணுமே கிடையாது. வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது.
தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது 32 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி சொல்றாங்க. அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்து விடாது. புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்தும். பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் 3 ஆண்டு காலம் பிடிக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்கும். அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் துவங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார் என்பதை செய்தி மட்டும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்குது. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் நிறுத்தி 60,000 கோடி தான் தமிழகத்துல முதலீடு வந்ததாக ஒரு செய்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.